நுழைவாயில் இப்பொழுது அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்கே ஆலயம் ஒன்றுக்கு நெல்பெட்டகம் வந்திருக்கின்ற அந்த காட்சி. வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லூரானுடைய வடக்கு வாயில் பிரதான வளைவு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அதற்காக நல்லூரில் இருக்கின்ற சட்டநாதர் ஆலயத்தில் இருந்து மாட்டு வண்டியில் அங்கே நெல் பெட்டகம் வந்து வைக்கப்பட்டு நல்லூரானுடைய வடக்கு வாயிலை நோக்கி வருகின்ற வேளையில் அங்கே அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் விளைவித்த நெற்கதிர்களை இல்லைன்னு சொல்லி சொன்னால் நெற்கதிர்களை வந்து வாங்கியா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டகத்துக்குள்ளே வந்து நல்லூர் ஆணுக்கு வந்து கொடுக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். சிறப்பாக அங்கே நிறைகுடங்கள் வந்து வைக்கப்பட்டு நல்லூரான அந்த வரவேற்கின்ற அந்த நிகழ்வு வந்து இன்றைய நாளில் இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டியில் வந்து இந்த நெல் பெட்டகம் வந்து ஆலயத்தை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரதான வடக்கு வாயிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வளைவு வந்து இன்றைய நாளில் வந்து திறந்து வைக்கப்படும். இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இடம்பெற்றது என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்ப்போம். சட்டநாதர் ஆலயத்திலிருந்து இப்பொழுது அந்த புறப்பட்டு செல்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, நெற்கதிர்களை அங்கே சுமந்து கொண்டு பாருங்க மாட்டு வண்டியில் எங்கே பெட்டகம் செல்லுகிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, இங்கே உழவு இயந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாதஸ்வர இசை வந்து இங்கே முழங்குது. இன்றைய நாள் நல்லூரானுடைய வடக்கு வாயில் அந்த வளைவு வந்து இன்றைய நாளை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக அங்கே சட்டநாதர் ஆலயத்திலிருந்து அங்கே நெற்கதிர்கள் வந்து அந்த ஆலயத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். வீதிகள் தோறும் இங்கே பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைகுடங்கள் வந்து வைத்து இங்கே அவருடைய நெற்கதிர்கள் நெல்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டகத்தில் வந்து கொட்டுற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பெட்டகத்தில் நெற்கள் வந்து கொடுக்குற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஊரே ஒரு திருவிழா கோலம் வந்து பூண்டிருக்குது. இங்கே வருகின்ற வேளையில் வந்து தேங்காய்கள் வந்து உடைத்து நெற்கள் கொடுக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, பழமை வந்து மாறாமல் அப்படியே அந்த கடகத்தில் வந்து கொடுக்குறாரு அந்த ஐயா. நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, அம்மா வந்து கையில் நெல் வச்சிருக்கிறா. பெரிய ஒரு புண்ணியம் வேணே. பாருங்க, ஒரு தங்களால் முடிந்த அந்த நெல்லை வந்து அம்மா வந்து முதல் முறையாக வந்து கொடுக்குறாவாம். பட்டங்களில் வந்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் வந்து நல்லூரானுக்கு வந்து கொடுத்து வந்துக்கிறாங்க. வீதிகள் தோறும் வீடுகளில் இருக்கிறவங்க தங்கிட்ட இருக்கிற நெல்களை வந்து நிறைய பேர் வந்து முதல் தடவையால் வந்து நெல் கொடுத்து வந்துக்கிறாங்க. தொடர்ச்சியாகவும் வீதிகளில் பாருங்க எவ்வளவு அமோக வரவேற்புன்னு சொல்லி பாருங்க. பாருங்க, இந்த வீதியில் நிற்கிறவங்க, இந்த வீதிக்கு உள்ளே வந்து வீடுகளில் வந்து இருக்கிறவங்க இதில் வந்து பாருங்க தோளில் வந்து சுமந்து கொண்டு இந்த நெல்களை வந்து கொண்டுக்காங்க கொடுக்கறதுக்காக. பாருங்க, எல்லாருமே தங்களால் முடிந்ததை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு வந்து இந்த வழிபாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, படையாக வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சமோ கணக்கவோ தங்களால் முடிஞ்சதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இஞ்சி பாருங்க எவ்வளோ பேர் வந்து இதில் நிற்கிறாங்கன்னு சொல்லி. விவசாய
நிறைய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டகத்துக்கு பின்னாலேயே வந்து சென்று இருக்கிற அந்த காட்சியை வந்து நான் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. பின்னால் இங்கே வர்ணனைகள் வந்து நீரலை வர்ணனை லைவ்ல வந்து போய் கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த நெல்லை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. தட்டங்களில் வந்து வச்சு வாளியில் உழவு நெற்கதுகளை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, அம்மாக்களை வந்துருக்கிறோம். அம்மா அம்மா வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா நீங்க இந்த நெல் வந்து கொடுக்குறீங்க? ஏன் இந்த நெல் கொடுக்குறது? இது வந்து நீங்கள் இந்த அறுவடை செஞ்சதா இந்த நிலத்தில் வந்து அறுவடை செஞ்சது? பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய பேர் முதல் வருடமா இந்த வருடத்துல முதல் வருஷமா வந்து கொடுத்து நிற்கிறாங்க. பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து ஊர்வலம் வந்து பெட்டகத்தில் வந்து நெற்கதைகள் வந்து போய்கொண்டிருக்குது. பார்ப்போம். இங்கே வரணும் அண்ணா தன்னுடைய இந்த அரைக்கு மாலையில் இருக்கிற அந்த நெல்லை வந்து தன்னால் இயன்றதை கொடுக்குறாரு. பாருங்க. இருக்கிற அருள்மிகு குன்றடி வைரவர் ஆலயத்தில் வந்து இதில் பாருங்க, அப்படியே ஒரு குரூப்பாகவே வந்து அப்படியே நிற்கிறாங்க. உழவு நெற்கதைகள் பாருங்க, நெல் அறுவடை செஞ்ச நெல்லை வந்து வச்சு நல்லவனுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. புட்டகம் வந்து முட்டிட்டதால கொண்டு வர நெல்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பாருங்க கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போடுறாங்க. பாருங்க, தாங்கள் விளைவித்த அந்த நெல் கதிர்களை வந்து இங்கே வந்து கொடுத்து நிற்கிறாங்க. பாருங்க, வயலில் வந்து விளைவித்த அந்த நெல் கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லூரானுக்கு அங்கே வந்து கொடுத்து நிற்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லூரானுடைய தேர் மடத்தில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடிச்சியில் வந்து கொண்டு போகிறவங்க அந்த இடத்துல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெற்கதிர்களை வந்து கொடுக்குறாங்க. வந்து பாருங்கள், இங்கே பாருங்க, ஐயாக்கள் எல்லாமே சேர்ந்து நெற்கதிர்களை வந்து வரிசையாக வந்து கொண்டு போய் கொண்டுக்கிறாங்க. பாருங்க, என்ன இந்த இடத்துல இருந்தால் கொடிச்சியில் வந்து தேரில் வந்து கொண்டு போவாங்க. அந்த இடம் பாருங்க, பிடித்தான் இருக்குது.
ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீடுகளில் கடைகளில் இருந்து கொண்டு வந்து பாருங்க தொடர்ச்சியாக வந்து நெற்கதைகளை வந்து கொடுக்குற காட்சியை வந்து பார்க்குறோம். நல்லூரனுடைய வீதிக்கு அங்கே திரும்பி செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. டெம்பிள் ரோட்டுக்கு இப்போ வந்து திரும்பிட்டாச்சு. ரோஹரா இந்த இடத்துலையும் வந்து பாருங்க மக்கள் வந்து நெற்கதைகளை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நல்லூருடைய வடக்கு வாயிலுக்கு செல்கின்ற அந்த வீதியூடாக வந்து சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்க. வீதிகள் எங்கிலும் அங்கே நிறைய கூடங்கள் வைத்து அங்கே நெட் கதைகளை வந்து கையில் வந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக பாருங்க இதில் நந்தி கொடி வந்து பறக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த வீதிகள் நீட்டுக்கு வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா தோரணங்கள் வந்து கட்டப்பட்டு மாவிலை கட்டப்பட்டு நல்லா அழகாக வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியம் வந்து இதில் நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்குது. நெல்லு போட போறீங்களா? நெல்லு போட போறீங்களா? இந்த அம்மனுக்கு உகந்த அதில் ஆடி மாத திருவருள் ஆடிக்கமாய் பாருங்க பாதுகாப்புக்காக அங்கே போலீஸ் அதிகாரிகளும் வந்திருக்காங்க. கயாரோகண தொண்டன் சதாசிவ குருக்கள் அவர்களுடைய இல்லத்திலிருந்து இப்போ பாருங்க சம்பிரதாயபூர்வமாக அங்கே நெல் வந்து அங்கே கொட்டப்படுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். நல்லூருடைய வடக்கு வாயில் வளைவே அண்மித்திருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும். இரண்டு பக்கங்கள்லையும் தோரணங்கள் வந்து கட்டப்பட்டு சிறப்பாக வந்து இங்கே வாழைக்குலை வாழை மரங்கள் எல்லாம் வந்து கட்டப்பட்டு சிறப்பாக வந்து இங்கே விழாவுக்கான அந்த ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க. நல்லூரானுடைய அந்த வளைவு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்ல அழகா காட்சி தர அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்வை வந்து பார்க்குறதுக்காக இங்கே தயாராக இருக்கிற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க. இது எல்லாருக்குமே வந்து தண்ணி சோடா எல்லாம் வந்து குளிர்பானங்கள் வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையும் பாருங்க பிரபல நாதஸ்வர வித்துவான் குமரன் அண்ணா வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறார். பாருங்க சிறப்பான முறையில் இங்கே பாருங்க கோலமெல்லாம் வந்து போட்டு நிறைகுடங்கள் வந்து வைக்கப்பட்டு சிறப்பான முறையிலே வந்து இந்த விழாவுக்கான சிறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் வந்து இங்கே செய்யப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும். பாருங்க நல்லூரானுடைய இந்த வளைவை வந்து பாருங்க.
நல்லூராவுடைய வளைவை நோக்கி அங்கே நெல் பெட்டகம் வருகை தந்து இருக்க அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அண்மித்திருக்கிற அந்த காட்சி. ஊர் மக்கள் எல்லோருமே இதில் ஒன்று திரண்டு நல்லூராவுடைய இந்த திறப்பு விழாவை வந்து சிறப்பிப்பதற்காக இங்கே மக்கள் நிற்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் சென்சொட் திருமுருகன் திருமுருகன் ஐயா அவர்களும் வந்து இன்றைய நாளில் இங்கே வருகை தந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. பாருங்க, ஐயா வந்துருக்கிறார் இன்றைக்கு. தொடர்ச்சியாக இங்கே நெல்கள் வந்து அங்கே கொட்டப்படுகிற அந்த காட்சி வந்து பார்த்து கொண்டு பாருங்க.
நெற்பட்டகம் அங்கே நுழைவாயிலை நோக்கி அங்கே வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும். இன்னும் ஒரு சொற்ப வேளையிலே அங்கே நல்லூரானுடைய வடக்கு வாயில் நுழைவாயில் அங்கே திறந்து வைக்கப்பட இருக்கின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இங்கே நுழைவாயில் திறப்பு விழாவை முன்னிட்டு இங்கே அடியக்கூடிய கைகள் எங்கே பாருங்க தாமரைப்பூ வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை வாங்கி கொண்டு இங்கே பாருங்க ஆலாத்தி எடுக்க அங்கே தயாராகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கிறது பாருங்க. மலர்களாலே தூவி அங்கே நல்லூருடைய வளைவு அங்கே திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. இங்கே ஆராத்தி எடுக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருந்தது. ரோஹரா சிறப்பாக அங்கே மலர் தூவி அங்கே நெற்பட்டகம் அங்கே வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி நுழைவாயில் இப்பொழுது அங்கே திறக்கப்பட இருக்கிறது பாருங்க. ஆடியவர்களுடைய ஆர்ப்பரிக்கின்ற அந்த கரவோசங்களோடு இப்பொழுது பாருங்க முருகப்பெருமானை அங்கே நினைந்து நுழைவாயில் இப்பொழுது அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. நல்லூரானுடைய வடக்கு வாயில் நுழைவாயில். நல்லூரானுடைய வடக்கு வாயில் வளைவு இன்றைய நாளில் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. அலங்காரா நல்லூரா என்று அந்த தொடர்ச்சியாகவும் இங்கே நெல் பெட்டகங்களிலே வந்து பாருங்க போடப்படுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அங்கே நல்லூரானுடைய வடக்கு வாயில் வீதியை நோக்கி அங்கே செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. நல்லூருடைய பிரம்மாண்டமான அந்த ராஜ கோபுரம் அங்கே விழுகின்ற அந்த காட்சி. அங்கே நல்லூரானுடைய வடக்கு வாயிலூடாக அங்கே ஆலயத்தை சென்றடைகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் பாருங்க.
நல்லூருடைய மூன்றலுக்கு அங்கே நெல் பெட்டகம் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அங்கே ஆலயம் ஒன்றுக்கு நெல் பெட்டகம் வந்திருக்கின்ற அந்த காட்சி. சட்டநாதர் ஆலயத்திலிருந்து இப்பொழுது வீதி வழியாக வந்து அங்கே வடக்கு வாயில் நுழைவாயில் அங்கே திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது நெல் பெட்டகம் இங்கே ஆலயத்தில் உள்ளே கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஏராளமான பக்தர்கள் முன்னே இங்கே ஆலயத்தில் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. மாட்டு வண்டியிலிருந்து இப்பொழுது நெல் பெட்டகம் அங்கே அடியர்களுடைய கைகளுக்கு அங்கே வருகின்ற அந்த காட்சி பாருங்க. உள்ளே கொண்டு செல்வதற்காக அங்கே தூக்கி செல்கிற அந்த காட்சி வந்து பார்ப்போம்.